மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 குற்றவ 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் நாவில் இருந்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடப்பா கருப்பசாமி. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். முதல் உத்தரவே தூத்துக்குடி. நீ என்னடா தொழில் பார்க்குற? சரி, இவன் கரும்பு கடை வச்சிருப்பான் நினைக்கிறேன். நீ என்னடா தொழில் பார்க்குற? கால் வந்துட்டு வா, அழைக்கிறேன். வருகின்றாள் உன்னை தேடி. என்னடா இப்படி ஒரு பாட்டு பாடுது? பொண்டாட்டி பிள்ளைலாம் எங்கடா இருக்காங்க? உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ உன்னுடைய வீட்டின் அருகிலையும் உன் குடும்பத்துக்கும் பாத்தியப்பட்ட தெய்வத்துல சுளமாட சாமி ஒரு தெய்வம், குணமாட சாமி. அதான்டா 108 மாடெல்லாம் அவனுக்கு ஒருத்தன்டா. அதே மாதிரி இப்போ 1.25 ஆண்டுகளாக பார்க்கிற தொழில கஷ்டமும் கடன்களும் பட்டு நிறைய மக்களை சந்திக்க முடியாத சூழ்நிலை வாடுத. நீ வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. ஓ ஓ ஓ அதனால இப்ப இந்த தொழில ஒரு சிக்கல் ஏற்பட்டு தொடர முடியுமா முடியாதாங்கிற ஒரு மனவேதனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள துணைவியினுடைய ஆரோக்கியத்திலும் மனக்குறையும் குழப்பமும் நடக்கு. வேற என்னப்பா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. இந்த குளறுபடிகளுக்கு காரணம் என்ன என்று உண்மையை சொல்லிடுமா? திருச்செந்தூருக்கு செல்லும் வழியிலே பனை மரங்கள் அதிகம். எங்க போற வழியில போற பனை மரங்கள் அதிகம். உங்களுடைய எல்லையில் இருந்து கடங்கு தென் திசை நோக்கி செல்லுகிற பொழுது சமாதிகள் இருக்கும் இடம் இருக்கிறது, இறந்தோர்களை புதைக்கும் இடம். கூப்பிட்டு தாரேன், காப்பாற்றி தரேன், பயப்படாமடா. சரி, இதே தொழில பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிக்கலாம், இடைவிடாம காப்பாற்றி தரேன். என்னை பார்த்து போ, உட்கார். சரி. கருப்பசாமிக்கு அதே தூத்துக்குடி எல்லை கேரளாவுக்கு போட்டுமா அங்கேயே இருக்கட்டுமான்னு எனக்கு புரியலையே. கேரளாவுக்கு போறீங்க, போயிருக்கிய? அப்ப எங்கேயே பார்க்க போறியா, கேரளாவில் பார்க்க போறியா? அப்ப கால் வா. ரெண்டு நல்ல காலில் வந்துட்டு வாங்க. வாங்கப்பா. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். உன்னுடைய பற்றைக்குள்ள இரும்பெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துல பொல்லாத இரும்பை இன்னொருத்தம் கொண்டு வந்து போட்டு பிரச்சனை உருவாக்கிட்டா என்னடா செய்வ? அப்படி பிரச்சனையாக்கி சட்டப்படி விசாரணை வந்துச்சாடா? வந்துச்சா? கால் வந்து வரலாண்டா, வா. சட்டப்படி அந்த இடைஞ்சலையும் நீக்கி நீ குற்றவாளி இல்லை என்பதையும் நிரூபித்து மீண்டும் இதே தொழில கேரளத்தில் இன்னும் 1.25 ஆண்டுகள் 2 வருஷத்துக்கு பார்க்கலாம். அதுக்கு பிறகு தூத்துக்குடியில் வந்து இன்னொரு தொழிலை உருவாக்கக்கூடிய வழியை பண்ணித்தாரேன். இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் இருக்கா? அதே மாதிரி ஒரு பிள்ளை சம்பந்தமான மன வருத்தமும் குழப்படியும் உள்ளத்துக்குள்ள வாடுது. அதுக்கு நல்வழியை காட்டி தலைகுனிவு இல்லாமல் நடித்திருந்தா போதும்ல. கால் வந்துட்டுவா. வெற்றிவேல் முருகனுக்கு. ஏன் முருகனை கூப்பிட்ட கருப்பசாமி? கேட்டு பார்ப்போம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல், செஞ்சுடர் வேல் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம். பாப்பா,
இப்படி விழுந்து விழுந்து கும்பிட்டு தான் நேரம் போய்கிட்டே இருக்குண்டா. வா பக்கத்தில். செந்தூர் முருகனை போய் பார்த்தீங்களா? போன ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? செய்யலையாமலா? ஏன் உனக்கு செய்யப்படுறீங்க? தைப்பூசத்துக்குள்ளே செஞ்சு நிறைவேற்றுங்க. காப்பாய் தரேன், பணமும் தரேன். இருக்கிற இடத்துலையே அந்த பற்றையை போட்டுக்கலாம், இடைஞ்சல் வராது. நிறைய 2 பேர் உனக்கு உதவியாக வேலை செய்ய வருவான். அவனால எந்த துயரமும் இல்லாமல் காப்பாய் தரேன். நல்லா இருக்கும். அன்னதானம் சாப்பிடாம இங்கிருந்து வெளியே இறங்க முடியாது. கர்மசாமிக்கு என் மகன் திருந்துவானா? அவன் பொண்டாட்டி வருவாளா? நீ தூத்துக்குடி பக்கத்துல. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், அது கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம். பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு தகுந்த அழகு. உன்னுடைய மகளுடைய மனத்தை போய் பார்த்தேன். ஆசை மயக்கத்திலே அறிவை இழந்து இருக்கிறாள். புத்தி திருந்துமா என்று கேட்டேன். திருத்துவேன் என்று நான் கூறுகிறேன். உள்மனதுக்குள் கண்ணீர் வடித்துக் கொண்டு ஒரு பேராசையை மனதுக்குள் வைத்திருக்கிறாள். காரணமானவன் கைவிட்டு விடுவானோ என்று ஒரு சின்ன கலக்கம் அவள் உள்ளத்துக்குள் இருக்கிறது. அதை கட் பண்ணி விட்டுருந்தேன். கால் விட்டு உன் பிள்ளைய தெய்வத்தின் பக்கம் இழுத்து தெளிவாக வாழ வச்சு படிக்க வச்சு கொண்டு வரேன். உட்கார், சாப்பாடு முடிச்சுட்டு போ. காட்டுக்கு போவேல கனிதானே. கர்மசாமிக்கு என்னம்மா பாயுத? அதான பார்த்தேன். அப்படியா? சரி, கரெக்ட், ஓகே. என்னடா சொல்றீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வாடா, கால் வந்துட்டு வா. உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? கால் வந்துட்டு வா. கோயம்புத்தூர். அறகுறையா மரத்துல கால் ஒன்று இருக்க, முழுமையா மரத்தை அங்க கூடுறா. கொப்பட்ட உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஈராண்டு காலங்களாக தொழிலை சரியாக பார்க்க முடியாத மனவேதனை, வருமானத்துக்குரிய நிகழ்விலேயே தடை, வீட்டுக்குள் மனப்போராட்டம், இவைகளெல்லாம் நடக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. எழுதி வச்சிருக்கான். என்னன்னு கேட்போம். வேற என்னடா வேணும் உனக்கு? கடனை தீர்த்து தாரேன், கல்யாணத்தை நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. கண்ணை முடிக்கா. ஐயா, ஆண்டு பிறக்கட்டும், நடத்தி வச்சிருவோம். ஆவணிக்கு பின்பு கல்யாணத்துக்கு பணமும் தாரேன், நடத்தியும் வைக்கிறேன். இந்தா கையில் பணம் இருக்கு, வச்சுக்கோ. இந்த கனி உன் தொழிலுக்கு. சாப்பாடு முடிச்சுட்டு போடா. டேய் குட்டிப்பேல. அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தவர்கள். வாங்க, எங்க இருக்கு பிள்ளை? யாரு? கால் வந்துட்டாங்க. துறவுகோல் சம்பந்தமாக மனக்குறையுடர்கள் யார் இருக்கீங்களா? நீங்க வாங்க பக்கத்துல. அப்படியா? என்னம்மா செய்யணும் உனக்கு? கால் வந்துட்டு வாங்க பாப்போம். ஓ, துணிந்த பின் மனமே. பொல்லாத மாந்திரிக செய்வினைகளால் இந்த விஷயம் நடந்திருக்கு என்பதுதான் உண்மைக்குரியது. புரியுறதா? இடுப்புக்கு கீழ் தசைகள் வீக்கம், நரம்புகள் வலி, இவைகள் போன்றவைகள் மரமரத்த தன்மைகள் உனக்கு இருக்கிறது. சில சமயத்தில் நம்மளே காலை உதைறது கூட நமக்கு தெரியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கு. இதை உனக்கு மாத்தி தரேன். வரக்கூடிய பௌர்ணமி வரை பொறுமையாக இருங்க. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை பார்த்துட்டு இங்க வந்து தங்கிக்கா. விடியும் பொழுது சரியாவாய். வெற்றி உண்டு மக்களே. செல்வாக்காயிரு. ஒண்ணும் இல்லை, காப்பாற்றலாம், தைரியமா. கர்மசாமிக்கு
அதே ராம்நாட்டு பகுதி பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருமா? இந்த எங்கம்மா இருக்கா உன் பிள்ளை? கட்டி கொடுத்துட்டியா? காலைல வந்துட்டு அதான் நான் புள்ளி விவரமா சொல்லியிருக்கேன். வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தவன பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தவா அப்படின்னா வீட்டில் இருக்கிற பிள்ளைன்னு அர்த்தம். வாழ்க்கையை பத்தி கேட்கனா கட்டி கொடுத்து சீரழிச்சு வேதனைப்பட்டு இருக்கான்னு அர்த்தம். காலைல வந்துட்டு வா. ஒரு அறிஞர் டாக்டர் மு வரதராசர் அவர்கள் கள்ளோ காவியமோ என்று ஒரு நூல் எழுதினார். என்ன நூல் எழுதினார்? கள்ளோ காவியமோ. மனசு எப்படிப்பட்டது, அன்பு எப்படிப்பட்டது, உணர்வு எப்படிப்பட்டது, காதல் எப்படிப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் எழுதியிருந்தார். அப்படி எழுதும் பொழுது வெளிநாட்டுக்காரர் அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு சின்ன பேட்டி கேட்டார். இந்த காதலிச்சவன் எல்லாரும் நிம்மதியா இருக்கான் ஐயா அப்படின்னு ஒரு பேட்டி கேட்கலாமா? கேட்டு பாருங்களேன். கல்யாணம் முடிச்சவன் எல்லாரும் நல்லா இருக்காரான்னு கேட்ட பிறகு நீங்க காதலிச்சவங்களாம் நல்லா இருக்காரான்னு கேளுங்கன்னாரு அவரு. ஆக மொத்தம் அவரு குழம்பி போயிட்டாரு. எதை கேட்க எதை போயிடணும். ரெண்டாவது நாளைக்கு அந்த பேட்டியை வச்சுக்கலாம்னு சொல்லி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி வரதராசர் ஐயா அவர்களும் அந்த வெளிநாட்டு அறிஞரும் நைட்ல தூங்குறாங்க. நம்ம மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்து வேந்தர் துணைவேந்தரா இருந்தார் வரதராசர் தெரியுமா? மூவா, டாக்டர் மூவா அவர்கள். விடிந்து எதிர்த்த உடனே மேல்நாட்டு அறிஞர் அருமையா சொன்னார், நீங்க சொல்றதை பார்த்தா காதலிச்சவனும் நல்லா இல்லை, கல்யாணம் முடிச்சவனும் நல்லா இல்லை, இதுக்கு என்ன பெரிய பேட்டி வாழுது, நான் ஊருக்கு போறவனு வீட்டுக்கு போயிட்டார். புரியுதா? உலக மக்கள் எல்லாருமே துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான், வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். முழு நிம்மதியை அடைஞ்சவன் ஒருத்தன் கூட இந்த பூலோகத்தில் கிடையவே கிடையாது. அதனால யாரும் குழம்பாதீங்க, தெளிவா இருங்க. நீ கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னா யாரு காக்கா? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், மனக்கோலம் அடைந்து மனவேதனை உடைந்து உன் பிள்ளையனுடைய வாழ்க்கை கொஞ்சம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ அந்த வாழ்க்கையை சேர்த்து வைக்கணுமா? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. ஆனா ஒருத்தன் தோல்ல பிள்ளைய தூக்கிட்டு போறான். அவன் யார்? பிள்ளை இருக்கா மகளே, குழந்தை இருக்கா? அவன் நினைக்கிறான் குழந்தை வேணும், இல்லாட்டா இவ எதுக்குன்னு நினைக்கிறான். புரியுதா அவனுக்கு? அதனால அவன் வேற வழியில போகலாம்ங்கிற ஒரு எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. ஆமா. அதனால அந்த மனத்தை தெளிவு பண்ணி கொண்டு வந்து இனிமையாக வாழ வைத்து ஒரு பொம்பளை பிள்ளை வரம் கொடுத்துருதேன். உள்ளதான அந்த பிரச்சனை காரணம். ஒரு பிள்ளையை கொடுத்துருவோம். ஐயா நீயும் அனுபவப்படு. என்னடே பொம்பளை பிள்ளை பிறக்கும், பிள்ளைக்கு பேர் என்ன வைப்ப? ராமு தாய் அப்படின்னு பேர் வை. கர்பசாமிக்கு வெற்றி உண்டு மகளே. செல்வமாறு ஆவணியில பேச்சுவார்த்தை நடக்கும், கூட்டி சேர்த்து வச்சிருந்தேன். ரெண்டு இங்க கொண்டு வந்துரு. ஓ, அதே ராம்நாட்டு பகுதி பரமக்குடி எல்லை. பரமக்குடி பரமக்குடி மனநிலை பாதித்த மனைவியை பற்றி கேட்க வந்தவன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பேரந்து வந்தோம் லட்சண டேசாக. இன்னொரு தடவை ராஜாவின் மாளிகையில் நாங்கள் வந்த சொந்தமடா ரோஜாவின் இதழை போல். இந்த பாட்டை இவனுக்கு ஏன் பாடணும்? யாராவது செஞ்சு பார்த்தீங்களா? இல்லை, நீங்க நினைப்பீங்க இவர் பாடினா ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைச்சுக்குவீங்க. என்னடா பரமேஸ்வரா, உன் படைப்புல தானடா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பரமேஸ்வரா, உன்னுடைய மனைவிக்கு மாந்திரிகம் சௌதமான பாதிப்பாக கழுத்துக்கு மேல தலையில பெரும் சுமை இருப்பதாக ஒரு பாவனை. படுத்திருக்கும் பொழுது தலை சுத்தும், வானமே இடிந்து விழுவது போன்ற காட்சியும் தெரிந்து மனம் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு மனதில் பிறமில்லை. அதனால இந்த நிலைமையை முருகா, குன்றக்குடிக்கும் உங்க ஊருக்கு எவ்வளவு தூரம் பயணம்? கொஞ்சம் தூரம், 120 கிலோமீட்டர் இருக்குமா? முருகப்பெருமானிட்ட வரம் கேட்டேன், உன் மனைவியை எழுந்து நடக்க வைத்திடலாம், மனதையும் உணர்வையும் திருப்பி
பழைய மங்கையாக ஆக்கி தந்துடலாம். வெற்றி உண்டு. இங்க எப்படா கூட்டு வர வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூட்டு வா, காப்பாற்றி தரேன். நானும் உன் வீட்டில் கால் எடுத்து வைத்து செம்மையாக நடத்தி தீய சக்திகளை விலக்கி தரேன். சாப்பிடாம பேராத வரம் கிடைச்சாச்சு, ஓடி பேராடா. அங்கே முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது, உருகாத மனம் ஏதும். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு உன் உள்ள குழம்புத சரியில்லையே, என்னன்னு பார்க்கணுமே. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டுக்கு முன்காவலாக இருந்து வழி நடத்துகிற தெய்வம் கருப்பசாமி தான். அதே மாதிரி உள்ளுக்கு போய் பார்த்தா பேச்சியம்மை, பிரம்மராட்சி போன்ற தெய்வங்கள்லாம் உங்களுடைய வகைராவில் இருக்கு. இப்போ 2.25 ஆண்டுகளாக உன் மனைவியுடைய கால் தசை வீக்கமா, நரம்பு வீக்கமா, கால் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று கலங்குகிறாய். இந்த வீக்கத்தையும் குறைக்கணும், இதுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் நீக்கணும். என்ன கருப்பசாமி, கால் வீங்கினா டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே, இவன் ஏன் இங்கே வந்திருக்கான்னு கேட்டேன். எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்தாச்சு, மாத்திரைகள் தீர்ந்துச்சு, நோய் தெரியல. ஆனா இதுல என்ன நடக்குன்னு எனக்கு தெரிய முடியல. வித்தியாசமாக எதுவும் பிரச்சனை வந்துருச்சு, நான் தப்பா போயிருமே நினைச்சு என்ன பார்க்க வந்திருக்கேன். கால் வந்து மூடி கிடந்த. அப்படியா, இவனும் பண்ணியிருக்கானா? அந்த மனைவியை எந்திரிச்சு நடக்க வச்சா போதுமா? வெற்றியாகி தரேன். உன் பக்கத்துல பல குற்றங்கள் இருக்கு மகனே, அது என்னன்னு பின்னாலே விளக்குகிறேன். இப்போ குணமாக்கி தரதுக்கு வழி வைக்கிறேன். இன்னும் 2 முறை இறைய பார்க்கலாம். நல்லா எவ்வளவோ வருது, நான் நினைச்சா குடிக்கலாம். ஆனா எனக்கு குடிக்கக்கூடிய மனசும் கிடையாது, அந்த வாசமும் வராது, அந்த வாசமும் எனக்கு பிடிக்காது. காட்டலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க வாங்க. பக்கத்துல என்னப்பா, எந்த ஊர்? புதுக்கோட்டையில கிள்ளுக்கோட்டை. 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 புதுக்கோட்டையிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் அது? புதுக்கோட்டை மாவட்டமா அது? மாவட்டம் கடைசி படை கடைசி. அழுதான் நான் சொல்றது புரியாது. இன்னும் ஒரு முறை எந்திரிச்சு கால் வந்துடுவாங்க. யாருமா இது? என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிடுதுப்பா. என்னப்பா வேணும்? ஐயா மதம் மாறி போச்சா, பெண்டு கோஷம் கல்யாணம் பண்ணி பார்க்க மாட்டேன், கட்ட பூஜை முடியாமல் கண்ணை முடிக்கா கண்ணை முடிக்க. வேற பிள்ளை 2 ஊட்டி வேற பிள்ளை வளர்க்குறேன், அதுவும் சொன்னபடி கேட்க. ஒன்றும் இல்லை, மனதை அடக்கிக்கலாம், ஒன்றும் பேச வேண்டாம். போயிட்டு வரேன். பெண்ணாலே மனமாற்றம் மதமாற்றம் சரிதானா? ஒரு பேரன் சொன்னதை கேட்பான், இன்னொரு பிள்ளை சொல்ல கேட்காது. அதனால எழுதிய பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள்ல மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா கையெழுத்து போட்டாட்ட கரெக்ட் போயில, வீட்டில் இருக்காத வெளியே பத்திருவோம்னு சொல்லி சண்டை வந்துகிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் மாத்தி அவன் மனசு மாறுமா மாறாதா? என் குலதெய்வம் கருப்பசாமி ஒன்றை நான் கும்பிடணுமே, எனக்கு அடுத்து கும்பிடத்துக்கு யாருப்பா வருவான், அந்த நம்பிக்கை எனக்கு இல்லையேன்னு நினைச்சு வேலைப்படுறேன். தானே உண்மை? காரணம் வெற்றிவேல் முருகனுக்கு கைவிட்டு. சரி, கரெக்ட். எப்பா உன் மகனை கைவிட்டுறலாம்,
பாசத்துக்கு வருவான், பக்திக்கு வரமாட்டான். சொத்துக்கு வருவான், சொந்தத்துக்கு எட்ட மாட்டான். அவன் போனது போனது தான். இந்த பிறவில அவன் தலையில எழுந்தது அதுதான். ஒரு பேரனை உனக்கு உதவ வைக்கிறேன். வேற யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. வீட்டு பத்திரம் சொந்தமாக எந்த முடிவெடுத்தாலும் இனி 9 மாதங்களுக்கு அந்த முடிவுகளை நீ எடுக்கக்கூடாது. ஜெயிச்சு தாரேன். உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தி தாரேன். துணையாக இருக்க வைக்கிறேன். இந்த வெற்றி உண்டு. சாப்பாடை முடிச்சு போலாம் பெரியா. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை. என்னம்மா உன் பிள்ளைய பத்தி என்னம்மா கேட்க போற? மாரியம்மா உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்குல்ல. அந்த எல்லையில நான் முத்துக்கருப்ப சாமின்னு ஒரு சாமியாக நான் இருப்பேன். ஐயனாரும் பேத்தியும் உன்னுடைய எல்லைக்குள்ளே வருவார்கள். இப்போ ஈராண்டு காலங்களாக தொழிலாலும் பணத்தாலும் நஷ்டப்பட்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். இப்ப நீ அங்கிருந்து இங்க வரும்பொழுது கூட இந்த கோயிலுக்கு தான் போறோம்ங்கிற உண்மையை அதிகம் துறக்காம புறப்பட்டு வந்துட்டியான். உண்மைதானே? கால் அதனால ஒரு பிள்ளைய பத்திய மனக்குழப்பமும் வேதனையும் உன் மனத்துக்குள்ள ஆட்டிக்கிட்டு இருக்கு. சட்டப்படி உங்களை மீறி அந்த வாழ்க்கை அமைஞ்சிரும்ங்கிற விதிதான் அங்க விளையாடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதுல மாற்றி தரணும்னு நீ விரும்பலாம். ஆனா விதி உனக்கு ஒத்துழைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இருந்தாலும் உன் மனதுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள திசை திருப்பி உனக்கு இணைய வச்சு வார வச்சு தரேன். போதுமா? வேற என்ன வேணும்? தாராளமா அழைத்து கொண்டு போகலாம். அவன் போயிட்டான்னா தான் பிரச்சனை வருது. அவனை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி வை, பொண்ணை காப்பாத்தாரேன். இந்தா பணம் தாரேன், நல்லா இருந்து என்னை பார்த்துப்போம். கர்மசாமிக்கு மதுரை மாநகர், மதுரை தென்மதுர சீமையில பாட்டி மதுரையா? வீட்டு பக்கத்துல கடைகளா இருக்கு. உன் வீட்டு பக்கத்துல கடைகளா இருக்கா? 2 கடை அடைச்சு கிடக்கு. யாரு கிடக்கு? கால் வந்துட்டியா? யாரெல்லாம் வந்தீங்க? போனால் போகட்டும் போடா. என்னப்பா வேணும்? ஒரே பிரச்சனை. பொண்டாட்டி எங்க இருக்கா? கூட தனியா இருக்காங்க. வீடு சொந்த வீடு. பையனும் மனைவியும் நீ இன்னொரு பொண்ணை வச்சுக்கிட்டு எங்களை இது பண்ணுற அப்படின்னு. நான் இப்போ ஒரு பாட்டு பாடினேனே, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா. நீ வச்சிருக்கிறது உண்மைதானல? கால் விட்டுருவோம். வச்சிருந்தது உண்மைதான். செம்பத்துக்கு உள்ளவங்க யோக்கியம் வரா. சரி, இப்ப அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து தரணும். நான் விட்டுட்டோம்னு சத்தியம் பண்ண சொன்னா கள்ளச்சத்தியம் பண்ணதுக்கு தயார் தானா? காலம் சரி இருந்துட்டு போகுது. ராஜன் சிரிக்காத, ரொம்ப கண்டுக்கிடாத நீ இதெல்லாம். எப்படியோ மனைவி மக்கள் வேணும்னு நினைக்கலாடா. என்ன, அந்த ஒரு நியாயம் மட்டும்தான் மனசுல இருக்கு. பாக்கி எதை பத்தியும் கவலை கிடையாது. உள்ளத்துக்குள்ள சிரிச்சுக்கிட்டு தான், வெளியில வேதனைப்பட்டுக்கிட்டு தான். என்ன செய்ய முடியும்? உன் பொண்டாட்டியை கொஞ்சம் பார்த்தேன், முசுர்குணம் பிடிச்சவா. பிள்ளைகள் 2ஐயும் திசை திருப்பி வச்சுக்கிட்டு உன்னை மதிக்காத அளவுக்கு உள் மனத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ள மரியாதை குறைவு நடக்கு. ஆமா, அதனால எல்லாரையும் ஒருங்கிணைஞ்சு சரி பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்க.
8 இடத்துல வாடகைக்கு ஒரு வீடு பார்த்திய, இல்லை கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லக்கூடாடா, கால் வந்துட்டு வா. மனைவி மக்கள் சேரக்கூடிய நேரம் வந்தாச்சுப்பா. அரிச்சந்திர பூபதி தன் மனைவி மக்களை இழந்து சுடுகாட்டுக்கு காவலா போனான். கடைசியில கடவுளே முன் வந்து நின்று குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து கொடுத்தார். எம்பெருமான் ஸ்ரீராம சக்கரவர்த்தி வனவாசத்திலே சீதையை இழந்து வனவாசம் அடைந்தார். கடைசியில விதி அவனுக்கு சரியான நேரங்கள் வந்து மனைவி மக்களை கூட்டி வைத்தார். நல சக்கரவர்த்தி தன் மனைவியை இழந்து வேதனைப்பட்டு கார்கோடகரால் தீண்டப்பட்டு அடையாளம் தெரியாமல் ஆனான். சுயவரத்தினால் மீண்டும் குடும்பத்தில் ஒன்று கூடினான். புனித தீர்த்தம் அவனை காப்பாற்றியனால் அதை நல்லாறு என்னும் தீர்த்தமாக வைத்தார்கள். இப்படியெல்லாம் எல்லா மனிதனுக்குமே நேரமும் காலமும் விளையாடி இருக்கு. உன்னைய மட்டும் விட்டுருமா? உண்மையா இல்லையா? நேரம் கூடியாச்சு, குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஆவணி 18, நாளைக்கு ஆடி 18 பெருக்கு. 30 நாள் 18ல உன் குடும்பம் ஒன்று சேரும். எல்லாரும் உன் சொல்ல கேட்டு வருவாங்க. வெற்றியாக்கித்தானே. ஒரு கையெழுத்து போட சொல்லுவாங்க, போட்டு கொடுப்பியாடா? எதுக்கா? காரியக்கார பேர்ல என்னடா ஒன்று சொல்ல மாட்டுக்க? பார்ப்போம். சொத்து அவங்க பேர்ல இருக்கு, வா போயிட்டு வரேன். ம் ம் சாப்பிட்டு போ. வேற எதையும் குடிக்கியா? லேசா லேசா. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் என் குடும்ப வாழ்க்கையில் மனசு சம்பந்தமான பிரச்சனையும் வருமானம் சம்பந்தமான குழப்பமும் இருக்கு, சரி பண்ணித்தாங்கன்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னையா மனசு சம்பந்தமான பிரச்சனை? வேற விவசாய பூமியை கொண்டு வந்து காட்டுதாரு கருப்பசாமி. எங்க இருக்கு இந்த பச்சை துண்டு அடையாளம்? முருகனுக்கா விவசாயத்துக்கா? முருகனுக்கு. விவசாய பூமிகள் எதுவும் இருக்கா? ஒண்ணு கிடையாது. உங்க வீட்டு பக்கத்துல இருக்குல்ல, அதான் அங்க போன பூமி ஒத்தையெல்லாம் கிடக்கு. புஞ்சை பூக்கள் விளையும் இடங்கள். சரியானா? அதான் பூக்கள் எடுத்து போட்டுரும். கால் விட்டுவா. கர்மசாமிக்கு என்னம்மா சுகமா இருக்கீங்களே? உட்காருப்பா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே குடும்பத்தில் வழிபட்டு வரக்கூடிய ஒரு பெண் தெய்வ சக்தி வெளியேறிவிட்டது. ஆனா ஊடார போற வழியில நான் கருப்பசாமியும் இடப்பக்கத்துல முயனும் இருப்பேன். இருக்கா? இப்போ உன்னுடைய மனைவி மக்கள்லாம் மிகவும் மனவேதனையால் குழம்பி பணம் சம்பந்தமான விஷயத்திலே பிரச்சனைகள் உருவாகி கடன்களை தீர்க்க முடியவில்லை என்ற குழப்பத்தால நீங்க இப்ப வேதனை அடைஞ்சு உட்கார்ந்துருக்கலாம். காலம் இந்த மகனுக்கு வெற்றிமான குடுன்னு உத்தரவு. கர்மசாமிக்கு கூப்பிட ஐயாவ. இந்தாப்பா, குடும்பம் ஒண்ணு சேர்ந்தாச்சு, கடனும் தீர்ந்தாச்சு. இந்த பணத்தை வச்சு லட்ச லட்சமா பெருக்கிக்கா. ஐஸ்வர்யமாவும் ஆனந்தமாவும் இரு. இந்த உயர்ந்து இருப்பாய் மகனே. என் சாப்பாடை வயிறார சாப்பிட்டு போனடா. பட்னியாங்கிறது யாரும் பேரக்கூடாதுப்பா.